தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாடுடைய மருத்துவ கட்டமைப்பை பற்றி விழாவாரியாக இல்லாவிட்டாலும் மேலோட்டமாக. நேற்று சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கையில் மக்கள் மருத்துவர் அனுரத்னா அவர்களுடைய பகுதியில் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தாங்க. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் கை துண்டாகுன்னு ஒரு வாலிபு இருக்குது. அது ஏதோ ஒரு கும்பல் வன்முறையில் தாக்குதலில் கை துண்டாகி விழுந்திருக்கு. அந்த துண்டாகி விழுந்த கையை காவல்துறைகள் மீட்டெடுத்து அதை மருத்துவமனை கொண்டு போய் அந்த பையனுக்கு அறுவை சிகிச்சை செய்து 10 மணி நேரம் தொடர் சிகிச்சை செய்து அந்த பையனுக்கு இப்போ கை செயல்பட வேலை செய்ய துவங்கியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். யோசிக்கையிலே பிரமிப்பாக இருக்குதெல்லாம். அதுவும் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மக்களுக்கு கவனம் பெறாமல் போகுது. இந்தியாவிலே மருத்துவ கட்டமைப்பில் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி மாற்று அறுவை சிகிச்சைகள், உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், மற்றபடி இந்த மாதிரி விபத்துகளில் இதுவும் ஒரு மாற்று உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மாதிரி தான். அந்த கையை துண்டாகி மறுபடியும் அந்த கையை இணைத்து அதை செயல்பட வைக்கிறது. உடஞ்சி போச்சு, அதை எலும்பு போட்டோம், தெரிச்ச இடத்துல ஒரு உள்ளுக்கு சொல்லுவாங்கள்ல மெட்டல் ஓப்பம், அந்த மாதிரி வச்சோ இல்லை அந்த மட்டை வச்சு கட்டுவாங்களா, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு துண்டாகி ஒரு கையை எவ்வளவு பெரிய கஷ்டமான பண்ணி அந்த நரம்புகளை எல்லாம் சேர்த்து பண்ணி அதை செயல்பாட்டு கொண்டு வரது அப்படின்னா, அந்த மருத்துவர்களை நாம் எவ்வளவு வாழ்த்தணுமோ அவ்வளவு வாழ்த்தணும், எவ்வளவு பாராட்டணுமோ அவ்வளவு பாராட்டி அவங்கள கௌரவிக்கணும். ஆனால் அதை யாருமே செய்கிறதில்லை. மருத்துவ கட்டமைப்பில் நான் மும்பையில் வச்சுக்கையில் பார்த்துருக்கேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா மும்பையில் எவ்வளோ பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குது. தனியார் மருத்துவமனை, ஜஸ்லோக்கு, பிரிஷ் கேண்டி ஹாஸ்பிட்டல், மும்பை ஹாஸ்பிட்டல், அப்போ பம்பாய் ஹாஸ்பிட்டலுக்கு பேர் நீலாவதி, இன்னும் நிறையா பேர் அரிக்கிசந்தாஸ், இப்படி நிறையா மருத்துவமனைகளுக்கு லீலாவதி இப்படி. ஆனால் இவ்வளவு உயர்ந்த மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்க அளவுக்கு ஒரு தன்னிகரான ஒரு சிகிச்சைகள் அங்கு கிடைப்பதில்லை, தனியாரில் கூட. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை இந்த அளவுக்கு சாதனை பண்ணி செஞ்சுருக்காங்க. உண்மையிலே இந்த மருத்துவர்களை பாராட்டணும். வளர்ந்த நாடுகளில் கூட இந்த அளவுக்கு சிகிச்சைகள் கிடையாது. மேற்குலகில் சொன்னால் சில வல்லரசு நாடுகள் இருக்கலாம், மற்றபடி மேற்குலகனால வளர்ந்த நாடுகளோடு இந்த அளவுக்கு சிகிச்சை இருக்கான்னு தெரியல. பொதுமக்களுக்கு அதுவும் இலவசமாக செய்கிறாங்களான்னு தெரியல. காரணம், மேற்குலக நாடுகள் எல்லாமே மருத்துவமனைகள் இருக்கிறது, அது எல்லாமே காப்பீட்டு திட்டத்தின் மூலம் செயல்படுத்துகிறாங்க. யாருக்கும் இலவசமாகலாம் சிகிச்சை கிடையாது. அப்போ அந்தளவுக்கு எல்லா மக்களுமே காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு எடுத்திருப்பாங்கலாம் உறுதியாக சொல்ல முடியாது. இங்கே முற்றிலும் இலவசமாக பல்வேறு அர்ப்பணிப்புகளோடு நல்ல மருத்துவர்கள் இங்கே அல்லும் பகலும் இரவு பகல் வாராது உழைத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமா சிறு தவறுகள் நடக்கையில் அரசனுடைய நிர்வாகமே இப்படித்தானே போகிற போக்கில் நம்ம தூத்திட்டு போகிற பாருங்க, புழுதி வாரி இறைத்து அதெல்லாம் நம்ம குறைத்துக்கிட்டு தவறுகள் நடக்கும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டியது எல்லோருடைய கடமை. அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல், அதில் அந்த நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக ஜோக்ரன் மம்தானி தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இந்திய வம்சவழியைச் சேர்ந்தவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். 34 வயதானவர். தீவிர வலதுசாரி. ட்ரம்புடைய வேட்பாளர், அதாவது உலகத்தில் 10 நாடுகளுக்கு மேல் அந்த நாட்டினுடைய போர்களை நான் நிறுத்தியவன், எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக நகைச்சுவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரம்புடைய வேட்பாளர் 3வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளி இவர் முதலிடத்தில் வந்திருக்கிறார். சற்று 60% வாக்குகள் எவ்வளோ பெற்றிருக்காரு நினைக்கிறேன் வாக்குகள். அதற்கு அடுத்து ஒருவர் சுயேட்சை வேட்பாளர் 2வது இடத்தை பிடித்து அவருடைய ட்ரம்ப் கட்சியினுடைய வேட்பாளர் 3வது இடத்துக்கு போயிருக்கார். இதுலேருந்து என்ன செய்யுதுன்னா, பணம், பதவி, அதிகாரம் எது இருந்தாலும் மக்கள் சக்தி, அதுவும் இந்த ஒருவர்கள் புரட்சி வாக்கு என்பது மிக பெரியது. அதனால் எதையும் சாதித்து காட்டலாம்ங்கிறதுக்கு இந்த வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த வெற்றி அமெரிக்காவில் இன்னும் பிற மாகாணங்களுக்கும் தொடரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரம்ப் அரசு என்பது எது ஏதோ எடுத்தார் கவிழ்த்தார்ங்கிற மாதிரி இருக்குது. அந்த அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்கிறதா இருக்கட்டும், மற்ற நாடுகளோட அவர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி பேசுகிற அந்த காமெடிகளாக இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் சொல்கிறாரு, உலகத்தில் அமைதி நிலவணும், அமைதிக்காக பாடுபட்ட அமெரிக்க அதிபர்கள் நான் முதன்மையானவர்னு. ஆனால் உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் எங்கெங்கெல்லாம் போர் நடக்குது அங்கெல்லாம் அவங்களுடைய ஆயுதம் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எல்லா நாடையும் கண்டிக்கிறவர் இந்த இஸ்ரேல் நாட்டை கண்டிச்சு இது வரைக்கும் போர் நிறுத்தத்தை முழுமையாக செய்ய முடியல. ஏதோ போர் நிறுத்தம் ஏற்பட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திருப்பிக்கிட்டு செய்திகளில் பார்த்தா இஸ்ரேல் மறுபடியும் காசா பகுதியில் தாக்கல் நடத்த சொல்கிறாங்க. அதை முதல்ல முடிவு கொண்டு மற்றதெல்லாம் அவர் பேசலாம். இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா, கடந்த 10 ஆண்டுகள் கடந்து 15 ஆண்டு தொடரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார கும்பலுடைய இந்த வலதுசாரி ஆட்சியும் கண்டிப்பாக ஒரு நாள் அகற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் முழுமையாக. ஆனால் அவர்கள் வாக்கு திருட்டு நடத்தி வென்றிருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய தேர்தல் முறையில் ஒரு படுகொலையை நிகழ்த்தி ஜனநாயகத்தை சீர்குலைத்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தினமும் வரக்கூடிய செய்திகள் நமக்கு காட்டுது. தினமும் வரக்கூடிய செய்திகள் அதை எந்த ஒரு ஊடகமும் வெளிச்சம் போட்டு காட்டலை. எந்த ஒரு ஊடகம் இது வரைக்கும் அதை வெளிச்சம் போட்டு காட்டலை. வடக்கத்திய ஊடகங்கள் எல்லாமே மோடியுடைய மேனி பளபளப்பாக இருப்பதாகத்தான் விவாதத்தை கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டிக்கவே இல்லை. அதனால தான் அது இந்த
இந்தியா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எந்த தேர்தல் நடந்தால் அந்த தலைவர்கள் பேசுறது எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பது வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ஆக இந்த திருட்டு முறைகள் தான் அவர்கள் வந்து வெற்றி பெற்று பெறும்போது இதெல்லாம் தெளிவாகிறது. ஆகவே இந்தியாவுடைய 4வது தூணாக விளங்கக்கூடிய மக்களாட்சி 4வது தூணாக விளங்கக்கூடிய அந்த ஊடகத்துறை, செய்தித்துறை, ஊடகத்துறை எல்லாம் சேர்ந்து இந்த வாக்கு திருட்டு முறையை அம்பலப்படுத்த வேண்டும் பொதுமக்களிடையே. எங்கெங்கோ அவர்கள் வெற்றிருக்கலாம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சொன்னால் அந்த எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் கன்னியாகுமரியும் அந்த எண்டு கார்டுக்கு வருங்க. தமிழகத்தில் அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை. எப்படியாவது கால் ஊன்றிட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்குத்தான் அந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, எஸ்ஐஆரை. உண்மையிலே இது வந்து இந்த திட்டம் வந்து தேவையில்லாத ஒன்று. அதில் வந்து காரைக்குடியில் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வந்து இந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து நடத்தின அந்த கூட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதனுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இளைய கௌதமன் அவர்களும், முன்னாள் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய மேலாளர் பணி ஓய்வு பெற்றவர் அவர் அண்ணன் ஆலம்பட்டைச் சேர்ந்த தமிழ்மாறன் அவர்களும் இன்னும் பலரும் கலந்துருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில். அதில் வந்து அவர் சராமரியாக கேள்வி கொடுக்குறாரு அந்த தேர்தல் அதிகாரிகளிடம். வந்திருந்த தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு வந்து பதிலே கிடையாது. அவங்க கேட்குறாங்க, வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு உரிமை கொடுத்தா எப்படி எந்த அடிப்படையில் உரிமை கொடுப்பீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து தொடர்ச்சியாக 1 வருஷம் வேலை பார்த்துருந்தா நாங்கள் வந்து அனுமதி கொடுப்போம். அப்போ அந்த 1 வருஷம் வேலை பார்த்தா நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுவீங்கன்னு கேட்டால், அவர் வேலை பார்த்த இடத்துல நாங்கள் எழுதி வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு. அதற்கு அவர் கேட்குறாரு, 3 மாதம் ஒரு கட்டட வேலை பார்த்துருப்பாரு, 3 மாதம் தெருவில் வியாபாரம் பார்த்துருப்பார், சாலையோர வியாபாரியா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு உணவகத்தில் வேலை பார்த்துருக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு விவசாயத்திற்கான தினக்கூலி வந்து அப்போ யாருக்கிட்ட போய் வேலை வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பதே பாரதிய ஜனதா கட்சி இலகுவாக கால் ஊன்றுவதற்கான ஒரு குறுக்கு வழிதானாகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு இந்த எஸ்ஐஆரை முதல்ல வந்து செயல்படுத்த முடியாத அளவிற்கு நிறுத்தணும். ஆனால் நிறுத்தக்கூடிய இடத்துல இல்லாமல் வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து வெகுஜன மக்களை திரட்டி மிகப்பெரிய பேரணியை நடத்தி காட்டி ஒரு எதிர்ப்பு பதிவு செய்திருக்கு. அதுபோல் தமிழக அரசு செய்யணும், ஆனால் செய்யலை. வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்து மிக தீவிரமாக விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும். குறுகிய காலகட்டத்தில் ஒரு 6 மாதம் இடைவெளியில் எப்படி 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இந்த 2 மாதம் பருவமழை, அந்த அடுத்த மாதம் கடைசியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது. அதற்கு அடுத்து ஜனவரி முதல் வாரங்கள் 2வது வாரத்துக்கு பிறகு பொங்கல் பண்டிகை. அது ஒரு வாரம் தொடர்ச்சியாக கொண்டாட்டங்களுக்கு. அப்படிங்கையில் அரசு அலுவலர்கள் மனிதர்கள் தானே, அவர்களுக்கு விடுமுறை போயிடுவாங்க. அப்படிங்கையில் இதை எப்படி செயல்படுத்துவாங்க 2 மாதத்துக்கு இல்லை. அப்போ அவருடைய திருட்டுத்தனத்தை குறுக்கு வழியில் ஆட்சியில் வருவதற்கு இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். இருப்பினும் இதுவரை வந்து அவர்கள் எங்கெங்கெல்லாம் அந்த விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள், இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ் அந்த தலைமையில் உள்ள கூட்டணியில் அத்துணை தோழர்களும், குறிப்பாக அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அனைத்தும் ஒவ்வொரு ஊராட்சி பகுதிகளிலும் நகராட்சி வார்டு பகுதிகளிலும் அந்த பத்திரத்தை முறையாக பதிவு செய்த அந்த விண்ணப்பத்தை வழங்க வேண்டும். திருடுவதற்கு அவர்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள். அவர்கள் எதையும் மதிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. தற்பொழுது நேற்று வந்து ராகுல் காந்தி பேசின ஒரு காணொலியை பார்த்தேன். பிரேசில் நாட்டு ஒரு மாடல் அழகி அவங்களுடைய படத்தை வந்து சற்று கூட 30 இடத்துல பொருத்தி ஹரியானாவில் வாக்கு செலுத்தியதாக இருக்காங்க. பாருங்கள், பிரேசில் நாட்டு பெண்ணை வந்து இங்கே வந்து ஒரு வாக்காளர் பதிவு பண்ணி கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பார்த்துருக்கேன் அவங்க பேரில். அந்த அம்மா வந்து இன்றைக்கி வந்து வியப்போட ஆச்சரியத்தோட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு சரியான நடைமுறையில் திருட்டுத்தனமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க. ஆச்சரியம் அடைந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சங் பரிவார் கும்பல் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா இல்லை, எல்லாத்தையும் நடத்தி காட்டுவாங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியல. இப்போ உலக நாடுகள் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 56 இன்ச்சு படைத்த நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து நம்ம தேசத்தின் பெருமையை சென்ற இடமெல்லாம் கம்பீரமாக பறைசாற்றுகிற சொன்னால் இப்படி தான் ஊர் சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆகவே ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய தோழர்களே இதை சரிப்படுத்தின. அதற்கு அடுத்தபடியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாகனத்தை மறித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த பாலியல் வக்கிரப்தி கொண்ட பொறுக்கி ராஜீவ்காந்திக்கு ஆதரவாக வாந்தி எடுத்தவர்கள் எல்லோரும் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடத்தில் நடந்த அந்த தள்ளுமுள்ளு அடிதடி மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் அங்கிருந்து அந்த பூசாரி சொல்லப்பட கணத்தில் அறைகிறார். எல்லா இடத்துலையும் தெரியுது. நான் வந்து அவர் வந்து அரைஞ்சது தவறு, ஆனால் ஏன் அரைஞ்சாருன்னு போகையில் அவங்க வந்து ஒரு தலைவர் பெருமக்கள் வரையில் உள்ளுக்கு இருந்துக்கிட்டு அவங்கள வந்து நீ வராத போ அப்படிங்கிறது, 2 பேர் வரணும் 3 பேர் வரணும் உத்தரவு போடுறது, ஏதோ போகிற போக்கில் ஒரு நடைபாதையில் போகிறவங்கள கையாள்வோம்ல அப்படி பேசுங்கிற இடத்துல இருந்து சாதாரணமாக கோவம் வரத்தான் செய்யும். அவர் கோவம் வந்து அடிஸ்டார் ஒரு பொது இடத்துல தவறு தான். ஆனால் இருந்தாலும் இந்த தவறை ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த திருமாரஞ்சி போன்றவர்கள்லாம், அந்த திருமாரஞ்சி அந்த பிஎம்டின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார்ல, சாதியை காக்க வந்தேன் சாதியை காக்க வந்தோம்னு, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதை வந்து அவர் அடிச்சதில் என்ன தப்புன்னு ஆதரிச்சு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு தலைவரை கொலைவெறி தாக்குதலோடு கொலை முயற்சியில் ஈடுபட்டு அதற்காக காரை வழிமறுத்தவனை ஆதரித்து பேசின இந்த சாதி வெறியர்கள் தான் இதை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எதை யார் செய்யணும், யாருக்கு எந்த தப்பு நடக்குதுன்னு பார்த்து தான் பேசணும் போலுக்கு, சாதி பெரும்பான்மையாதான். அப்புறம் வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து அந்த மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்கல்ல, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், எங்கேருந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னு கேட்டால், இதுபோல் சாதியவாதிகள் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் செய்தவர்கள் எல்லாம் சாதியின் பெயரால் காப்பதுனால தான் இந்த மாதிரி திமிருத்தனம்லாம் வருது. ஆகவே தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, இந்த எஸ்ஐஆராக இருக்கட்டும், இந்த பாலியல் பொறுக்கிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு நேர்மையான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக நியூயார்க்
நகரத்தினுடைய மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோஹரன் மம்தானி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்தை சொல்கிறேன். அதே வழியில் கட்டாயம் சங் பரிவார் கும்பல் இந்திய தேசத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் தேர்தல் என்ற நடைமுறையின் மூலம் ஒரு விரல் வாக்கின் மூலம் நாம் அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி எல்லோரும்